எல்லாமே இருந்தும் இன்னைக்கு எதுவுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களையே ஆ, அத்தை இன்னைக்கு லெஃப்ட் ரைட் வாங்கி துரத்தி விட்டுட்டாங்க. கட்டி கொடுத்தா ஒரு கோடீஸ்வரன் வீட்டு மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல சுபா ஒரு சாதாரண வீட்டு பையனை லவ் பண்றான்னு அத்தை கிட்ட எப்படி சொல்லுவேன்னு நினைச்சாலே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். தலை வேற சுத்துது. அதான் ஒரு யோசனையா இருக்கு. சுபா ஒரு கோடீஸ்வர வீட்டில் தான் கட்டி கொடுப்பேன்னு முடிவா சொல்ற அம்மா ஏன் அந்த சம்பந்தம் சுபாவுக்கு பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல சார். ஒரு விதத்துல பத்மா அத்தை இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க சொல்றதும் சரின்னு தான் தோணுது. இவ்ளோ செல்வாக்கா இருக்கிற பத்மா அத்தை அவங்களோட பொண்ணுக்கு ஒரு பணக்கார வீட்டு வரனை எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லையே. ஆனா அதே சமயம் சுபாவோட சம்மதத்தை கேட்காம அவளுக்கு விருப்பமே இல்லாத ஒரு பையனை கட்டி வைக்கிறதும் தப்பு தானே சார்? ஆமா, நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப கூட நம்ம விஷயத்துல இவ்வளவு சிக்கல் இருந்த மாதிரி எனக்கு தோணல. அப்படி இல்ல சார். நான் சந்திரசேகரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அத்தை நம்ம கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. அதை மறந்துடாதீங்க. நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? இல்ல சுபா தான் என்ன தப்பு பண்ணா? நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆசைப்பட்டவங்களோட வாழணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. நமக்கு அது பரவாயில்ல, நினைச்ச மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு. ஆனா சுபா விஷயத்த வீட்டுல சொல்றதுக்கே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சார், உங்களுக்கு முழுசா விஷயம் தெரியாததுனால இதுல எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். சுபா எல்லையை மீறினதுனால மனோஜை தவிர வேற யாருக்கும் அவளை கட்டி கொடுக்க முடியாது. அப்படி பண்றது ரொம்ப பெரிய தப்பு சார். அது மட்டும் இல்லாம வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க சுபாவும் சம்மதிக்க மாட்டா. ஒருவேளை ஏதாவது அவ விருப்பத்துக்கு மாறா நடந்துச்சுன்னா அவ என்ன முடிவெடுப்பான்னு நினைச்சாலே எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமா இருக்கு. அன்பரசி, நாம ஏதாச்சும் உடனே பண்ணி ஆகணும். சுபா கிட்ட வேற நீ எதுக்கும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆமா சார், அவங்க ரெண்டு பேரும் இப்போ நம்மளதான் நம்பி இருக்காங்க. சுபா மனோஜை கட்டிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? முதல்ல எப்படியாவது மனோஜ அத்தை மனசுல இடம் பிடிக்க வைக்கணும். அப்புறம் அவங்களுக்கே சுபாவை மனோஜ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோன்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். புரியல அன்பரசி, அது எப்படி பண்றது? அதுக்கு பத்மாத்தை எதிர்பார்க்கிற மாதிரி மனோஜோட ஸ்டேட்டஸ் உயரத்துல இருந்தா போதும். அதான எங்க பிரச்சனையே. ஏழ்மையில இருக்கிற மனோஜோட ஸ்டேட்டஸை வச்சு அம்மாவோட மனசுல எப்படி? சார், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத நம்ம கரெக்டா செயல்படுத்திட்டோம்னா நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம சுபாவுக்கு அவ நினைச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கைய நம்மளால அமைச்சு கொடுக்க முடியும். என்ன பிளான்? அன்பரசி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் நீயும் நானும் இதெல்லாம் செய்யவே கூடாது. சார், இதெல்லாம் தப்புன்னு தெரியுது சார். ஆனா நமக்கு வேற வழியே இல்ல சார். இல்ல அன்பரசி, வேற வழி இல்லாமலாம் இருக்காது. இங்க பாரு, பொறுமையா யோசிப்போம், ஏதாவது கிடைக்கும். சார், அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். டைம் இல்லையா? ஏய், இதுல வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? அது இல்ல சார். சுபாவும் மனோஜ் இல்லனா செத்துருவேன்னு சொல்றா சார். அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சுபாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காகவும் அவளை உயிரோட காப்பாத்துறதுக்காகவும் எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை சார். சரி, ஆனாலும்
இது தப்பு தான் அன்பரசி. சாரி சார், என்னால இப்போதைக்கு உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல முடியல. சொன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாகும் இந்த வீட்ல. ஐயா பூஜை ஜாமெல்லாம் வாங்கியாச்சா? மணி வாங்கிட்டீங்களா? நேத்து தான்பா கமிட்டியில பேசிக்கிட்டு இருந்தேன். ஆ கோவிலுக்கு ஒரு புது மணி வாங்கணும்னு சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபர் கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரதாவும் அதுல மணியை சேர்ந்து வந்துடும் சொன்னாங்க. அதுவும் அவங்க நாளைக்கே வந்துடும் சொன்னதும் என்னால அதை நம்பவே முடியல. நான் அது வரப்போ வரட்டும்னு ரொம்ப சாதாரணமா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில கோவிலுக்கு வந்து பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே புது மணி ரெடியா இருக்குமா. அதோ பாரு, அந்த மணிதான். அது மட்டும் இல்லாம அந்த தொழிலதிபர் காலையில இருந்து கோயிலுக்கு செய்யறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குப்பா. சரி வா, கோயில் வேலையை பார்க்கலாம். சரி வா. வாங்க போலாம். ஆண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ வா. என்ன ஆண்டி, மார்னிங் டிஃபன்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாய் கூட சாப்பிடாம திடீர்னு கோயிலுக்கு போலான்னு சொல்லி எங்க 2 பேரையுமே இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்டாவது சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம நீங்க காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. நான் உங்களை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாம்மா, நேத்துல இருந்து எனக்கு மனசு சரியில்லைம்மா. சுபாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா நேத்து நடந்த அந்த விஷயத்துல என் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சுமா. அதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேன்னு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இந்த அம்மனை தரிசிச்சு, நீதான் என் பொண்ணுக்கு துணையா இருந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தாயேன்னு அவளை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. கூடிய சீக்கிரமே நீங்க நினைச்ச மாதிரியே சுபாக்கு ஒரு பணக்கார வீட்டு சம்பந்தம் அமையும். உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா? அம்மா வணக்கம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? ஒரு முக்கியமான தொழிலதிபரோட பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம்மா. அவரு இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு பல நன்கொடைகளை கொடுத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை, அன்னதானம், துலாபாரம்னு கோவிலுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காருமா. அதனால அவர் வந்து பூஜையை முடிச்சதும் உங்க பூஜையை உடனே ஆரம்பிச்சிடலாமா? அது நாங்க கொஞ்சம் சரிங்களா? துலாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, வாங்க. சரி வாங்க போலாம். ஐயா, முக்கியமான தொழிலதிபர் வரணுமா? அதுவும் என்கிட்டயே இப்படி சொல்லிட்டு போறாரு. நம்மளை விட இங்க யாரு பெரிய தொழிலதிபர்? என்ன நடக்குதுங்க? துலாபாரம் கொடுக்கறதுக்கே எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா போறாங்க. ஆண்டி, நம்மளும் அங்க போலாம். வாங்க போய் பாப்போம். போங்க. இன்னும் வைப்பா.
எடைக்கு எடை சரியா வந்துடுச்சு. சரிங்கய்யா. உங்க வேண்டுதல மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வாங்க. அம்மா தாயே, நான் பண்றது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இதை விட்டா சுபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியும் இல்லை. அதனால என்னை மன்னிச்சிருமா. சுபாவோட அம்மா நினைக்கிற மாதிரி என்னால் அவளை ஒரு வசதியான வீட்டில் வாழ வைக்க முடியலனாலும் சுபா என்னைக்கும் கஷ்டப்படாத மாதிரி என்னோட வீட்டில் அவளை மகாராணி மாதிரி என்னால் வச்சு பார்த்துக்க முடியும். நாங்கள் பண்ண தப்பையெல்லாம் மன்னிச்சு நீதாம்மா எங்களை சேர்த்து வைக்கணும். உன்னதாம்மா நம்பியிருக்கேன். மேடம், நீங்க பத்மா மேடம் தானே? ஆமா. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மேடம் நீங்க. என்னோட பிசினஸ்ல சில பிரச்சனைங்க வந்தப்ப எல்லாம் நீங்க உங்களோட பிசினஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணி நான் என்னோட பிசினஸ்ல அதை அப்ளை பண்ணுவேன் மேடம். அது நிறைய இடத்துல எனக்கு கை கொடுத்துருக்கு மேடம். அப்படியா? என்ன இவன் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். சாரி, நீங்க யாருன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. மேடம், என்னோட பேர் மனோஜ். ஓ. நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ம். என்னோட கம்பெனி மூலமா ஒரு 1500 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட கம்பெனி மூலமா ஒரு 1500 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். வெரி குட். சவுத்தில் கவர்மெண்ட்டோட முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என் கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்கு மேடம். இப்போ என்னோட பிஸ்னஸை ஆல் ஓவர் தமிழ்நாடு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோட அப்ரூவல் விஷயமா தான் சென்னைக்கு வந்திருக்கேன். உங்களை இங்கே பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். சாரி மேடம், உங்களை ஏதாவது வெயிட் பண்ண வச்சிட்டேனா? இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை மீட் பண்ணதுல எனக்கும் சந்தோஷம். நீங்க போய் பூஜையை முடிங்கப்பா. சரிங்க மேடம். அப்படியே கிளம்பி போயிடாத. முடிஞ்சதும் அவங்க கிட்ட நீங்க முதல்ல பூஜையை முடிங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. மேடம் மேடம் கிளம்பலாம். நீங்க பெரியவங்க, நீங்க முதல்ல உங்க பூஜையை முடிங்க மேடம். நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட பூஜை பண்ணிக்கிறேன் மேடம். இவன் இவ்ளோ ஃப்ளோவாலாம் பேச மாட்டானே. அதுவும் இல்லாம யாரோ சொல்ல அதை வாங்கி ஒப்பிக்கிற மாதிரியே இருக்கு. ஓஹோ. ஓ, இதான் விஷயமா? ஆக்சுவலா தம்பி, உங்களோட பூஜைக்காக தான் இவ்ளோ ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க பண்ணிக்கங்க. நாங்க அதுக்கப்புறமா பண்ணிக்கிறோம்ப்பா. என்ன? ஆமா ஆமா. 2 பேரோட பூஜையும் சேர்த்தே பண்ணிடலாம். சுவாமி ஐயா, கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க. சரி, போலாம். வாங்க மேடம். வாங்க. வாங்க. போலாம். கொடுங்க கொடுங்கம்மா. அர்ச்சனைக்கு பேரு நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சுபா, ஆயில்ய நட்சத்திரம். நீங்க சொல்லுங்க. மனோஜ், அவிட்டம். அப்படியே பண்ணிடுறேன்.
ஆரத்தி எடுத்துக்கங்க. அவங்களுக்கு காட்டுங்க சாமி. எடுத்துங்கம்மா. நீ கார்ல ஏறு, கிளம்பலாம் போ. என்ன இருந்தாலும் 500 ரூபாவை தானமா கொடுக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு மனசு இருக்கணுங்க. வணக்கம் சம்பந்தி. அடடே, வாங்க வாங்க, சம்பந்தி. வாங்க. வணக்கம். வாங்க சார், வாங்க வாங்க. வாங்க. ஓகே சார். வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வாங்க 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 என்ன சம்பந்தி, சர்ப்ரைஸா? வணக்கம் சார். வாங்க, வாங்க. வணக்கம் மேடம். வாங்க வாங்க தம்பி. வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. அப்புறம் சம்பந்தி, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சம்பந்தி, நல்லா போயிட்டு இருக்கு. விஸ்வா, அங்கிள். என்னப்பா புது ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு அங்கிள். இவர் இங்க என்ன பண்றாரு? அப்புறம் சம்பந்தி, ஆ? இவர் பேரு மனோஜ். அவரு மனோஜோட அப்பா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு மனோஜ் ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏங்க என்னங்க உங்ககிட்ட கோயில்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவர்தான் அவரு. ஓ, தெரியும் சார், காலையில கோயில்ல இவரை பார்த்தோம். தேங்க்ஸ் சம்பந்தி. இப்போ நான் இவரை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னா, மனோஜோட அப்பா மிஸ்டர் கண்ணன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. ஓ, சவுத்துல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல அவரு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அவரோட பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ அவரோட சன் மனோஜ சென்னையிலயும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ இங்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவங்க பிசினஸ்க்கு நல்ல growth இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் நம்மள தேடி வந்திருக்காங்க. ஓகே சம்பந்தி. எங்க அப்பா இந்த பிசினஸ் எங்க ஊர்ல மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருக்கிற ஊர் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கேன். இப்ப என் பையன் இந்த பிசினஸ் அடுத்த கட்டமா தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போகணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு உங்கள மாதிரி நல்லவங்களோட கை கோத்தா
அவனால ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும்.